ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நான் மீன் குழம்பு வைப்பேன். சால மீன் குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். என் ஹஸ்பண்டுக்கு என் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு அந்த டயத்தில் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் தேங்காயும் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொண்டு வந்துடுவோம். அந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு தான் வெள்ளைப்பூடு போடணும். வெள்ளைப்பூடு அதோட பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்லா வதங்கினோடனே தக்காளி போட்டுடணும். இதுலேயும் நான் ஒரு 2 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் மசாலா சேர்க்கணும். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் தனித்தனியாக யூஸ் பண்ணுவேன். காஷ்மீரி மிளகாத்தூளும் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூளும் தனித்தனியாக யூஸ் பண்ணுவேன். 2ம் சேர்த்து 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு குழம்பு தூள் வீட்லேயே அரைப்பேன் நான். அது ஒரு 3 ஸ்பூன் கணக்குக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் பார்த்துக்கோங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்த ஸ்டேஜில் புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியை தூக்கி உள்ளே ஊற்றிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ புளி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றுறேன். நமக்கு தேவையான தண்ணி இதிலேயே ஊற்றிட்டு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறணும். உப்பு புளி காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடணும். ஏன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ தேங்காய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டேன். அதுதான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சால மீனை ஒவ்வொன்றா அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட்டோம்னா சுவையான காரசாரமான நல்ல மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபைனலான அந்த மீன் குழம்பு. நான் எப்போயுமே லாஸ்ட்டு தான் தாளிப்பேன். நல்ல மணமாக இருக்கும். இதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இது மட்டும்தான் போடணும் தாளிக்கிறதுக்கு. தாளித்து உள்ளே கொட்டிட்டு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான மீன் குழம்பு